யோகஸ்ரீ அவர்கள் சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருக்காங்க. அதில சரிகமபா நிகழ்ச்சி பத்தியும், அவங்கள பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 10 வந்து இந்த தடவ ரொம்பவே சூப்பரா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட பாடகர்கள் மற்றும் பாடகிகள், அதாவது அந்த சுட்டி குழந்தைகள் அவ்வளவு வரவேற்பு பெற்றிருந்தாங்க. அண்ட் இந்த சீசனோட ஃபைனல் சமீபத்தில நடந்திருந்துச்சு. இந்த சீசனோட வின்னரா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி திவினேஷ் அவர்கள் தான் வந்திருந்தாரு. செகண்ட் பிளேஸ் யோகஸ்ரீ அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு யோகஸ்ரீ அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இது எல்லாமே ஒரு கனவு மாரி இருக்கு. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளோ ஒரு அன்பும், இவ்வளோ ஒரு ஆதரவும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசன்ல இவ்வளோ தூரம் என்னால வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நெறைய பேர் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். நீங்க வரல அப்படின்னு கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அவங்க ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எனக்குமே நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. பட் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. திவினேஷ் அவர்களுமே ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு. அவரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன பையன் தான், என்னோட தம்பி மாரி. அவன் ஜெயிச்சாலுமே அது நான் ஜெயிச்ச மாரி தான் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு வயசுலயே மெச்சூர்டா பேசியிருந்தாங்க. மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த ஒரு இடத்துல இவ்வளவு ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய அளவுல கடன் பட்டிருக்கேன். தொடர்ந்து நல்லா பாடி உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வாக்களித்த, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல எனக்கு மிகப்பெரிய அளவுல ஸ்ரீனிவாஸ் சார் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சைந்தவி மேம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஸ்பெஷல் மென்ஷனுமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. யோகஸ்ரீ அவர்கள் பேசியிருக்க விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. டைட்டில் வின் பண்ணல அப்படின்னாலுமே அடுத்தடுத்து இவங்களுக்கு சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு சான்ஸ், அது மட்டும் இல்லாம அதாவது தேவா சார் படத்துல ஒரு பாடல் அப்படின்னு ஏகப்பட்ட சான்சஸ் கிடைச்சிருக்கு. இதன் மூலியமா அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக வாழ்த்துக்கள். இது ஒரு புறம் இருக்க, சூர்யா அவர்களோட அடுத்த படம், அதாவது சூர்யா 46 படத்தோட பூஜை இன்னைக்கு காலையில ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் தெலுங்கு இயக்குனரான வெங்கி அட்லூரி அவர்களோட இயக்கத்துல அடுத்து ஒரு படம் பண்ண போறதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அதை உறுதிப்படுத்தும் விதத்துல இன்னைக்கு பூஜை வந்து உறுதியாகி இருக்கு. தொடர்ந்து இந்த படத்துல மமிதா பாஜு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரும் மனங்கான் படத்துல சேர்ந்து நடிக்க வேண்டியது, அது மிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் கூட்டு சேர்றாங்க. இது மட்டும் இல்லாம ரவீனா டண்டன் அவர்களுமே இந்த ஒரு படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த ரெட்ரோ படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 235 கோடி வசூல் அப்படிங்கிறத அபிஷியலா படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு நிலையில அடுத்த படம் வெங்கி அட்லூரி அவர்கள் கூட இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் லக்கி பாஸ்கர் மாதிரியே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.